வாசல் தெளித்து கோலம் போடுவது கூட பூமி பூஜையே. ஒருமுறை ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தோடு வந்து காஞ்சியில் மகா சுவாமியை வணங்கிவிட்டு தங்கள் குறைகள் நீங்கிட வழி கூறுமாறு வேண்டினார். சில நிமிட மௌனத்திற்கு பின் ஆச்சாரியார், அன்றாடமும் அதிகாலையில் வாசலில் நீர் தெளித்து கோலமிடுவது உண்டா என்று கேட்டார். பணக்கார குடும்பத்தினருக்கு ஒரு நொடி சப் என்று போய்விட்டது. தங்களின் செல்வத்திற்கு மதிப்பு அளித்து ஒரு கோவிலுக்கு குடமுழுக்கு செய், ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் செய் என்று பெரிய அளவில் தான் ஏதாவது கூறுவார் என்று நினைத்திருந்தனர். இருந்தாலும் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு செய்யப்படுகிறது என்றனர். ஆச்சாரியார் அதோடு விடுவதாக இல்லை. யாரால் செய்யப்படுகிறது என்று வினவினார். இது கூட தெரியவில்லையா என்ற தோணியில் வேலைக்காரிதான் என்றாள் தனவானின் மனைவி. மகா சுவாமிகள் பொறுமை இழக்கவில்லை. நிதானமாக, பூமி பூஜை செய்த புண்ணியம் வேலைக்காரியை அடைந்து விட்டது என்றார். அவ்வளவுதான். அடுத்த நொடி குடும்பமே சாஷ்டாங்கமாக பணிந்து விட்டது. தாய்க்குலம் குழந்தைகளை மட்டுமே, அதுவும் 10 மாதம் மட்டுமே சுமக்கிறது. பூமி தாயோ எல்லாவற்றையும் எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கிறாள். எனவே நாம் அனைவரும் நம் குடும்பம் சிறக்க பூமி பூஜை தினமும் நாமே செய்ய வேண்டும் என ஆசிர்வாதம் செய்தார் ஸ்ரீ மகா பெரியவா. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம்.